கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்கணும்னு சொல்லி, அதை வைத்துக்கொண்டு, காத்துக்கொண்டு, நம்மை பார்த்துக்கொண்டு இருக்கிறார். எப்பொழுது அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்வோம்? எப்போது அவரிடத்திலிருந்து நாம் அதை சுதந்தரித்துக் கொள்வோம்? எப்போது நாம் சந்தோஷமாக இருப்போம் என்று தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு தாயின் இடத்துல குழந்தை வந்து, எனக்கு இந்த டிஷ் பிடிக்கும் என்று சொன்னதும், அவங்க வந்து அதற்கான பொருட்களை சேகரித்து அதற்காக பிரயாசம் எடுத்து, நேரம் எடுத்து அந்த காரியத்தை, அந்த பொருளை உருவாக்கி, அந்த குழந்தைக்கு ரெடியாக வச்சிருப்பாங்க. அந்த குழந்தை எப்பொழுது வரும், அதை எப்பொழுது அது கொடுத்து, அது சாப்பிடும்போது அந்த சந்தோஷம் அவர்களுக்கு மன நிறைவை உண்டாக்கும். அதுபோல நம்முடைய ஆண்டவர் சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி நமக்காக அந்த பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று அவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். அவர் நமக்காக அவர் எப்பொழுது நாம் திரும்பி வருவோம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த இரத்தத்தினாலே என் பிள்ளைகளை கழுவி சுத்திகரித்து அவர்களை பரிசுத்தவான்களாக மாற்றி நான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அதற்காகவே காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய உள்ளத்தை நாம் புரிந்து கொண்டு அவரிடத்தில் வரும்போது அவர் சகல ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதங்களை இன்றே வந்து சுதந்தரித்துக் கொள்வோமா?